ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஜய் டிவியோட குக்கு வித் கோமாளிக்கு போட்டியாக சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற ஒரு புது ரியாலிட்டி ஷோவை ஞாயிற்றுக்கிழமை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12:30 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒளிபரப்புவாங்க. விஜய் டிவியில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் ஒளிபரப்பாகும். ஆனால் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒளிபரப்பாகும். இதுதாங்க வித்தியாசம். மற்றபடி இப்போ குக்கு வித் கோமாளியோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கடந்த 4 சீசன்களுக்கு 4 சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃபார்மேட் எல்லாமே ஒன்று தான். குக்கு வித் கோமாளி செட்டாக இருக்கட்டும், அந்த டேபிள் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். எக்ஸ்ட்ரா என்ன சைடில் கொஞ்சம் பஸ்ஸு, இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு இடம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா செலவு பண்ணுறாங்க இந்த வருஷம் விஜய் டிவிலையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சன் டிவியில் பார்த்திங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு இதோட இந்த குக்கிங் செட்டு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ விஜய் டிவியில் போட்டிருக்கிற செட்டை காட்டிலும் இந்த செட்டு ரொம்பவுமே வித்தியாசம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கோமாளிகள் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் எப்படி குக்கு வித் கோமாளியில் கோமாளின்னு சொல்கிறாங்களோ இதில் டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வேறு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதே பேரை சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அதனால் பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க. சின்ன சின்ன ஃபார்மேட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதில் 10 கண்டஸ்டன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் 9 பேரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கோமாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாளியில் இருந்தவங்க தான். ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா சன் டிவியில் இருக்கிறவங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏற்கனவே குக்கு வித் கோமாளியை தயாரித்த மீடியா மிஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி குக்கு வித் கோமாளியில் மெயின் பில்லராக இருந்த நம்ம வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதுதாங்க இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா கோமாளிகளை வச்சு சொல்லணும்னா பெருசாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை. ஸோ சொல்ல போனோம்னா மோனிஷா, ஜிபி முத்து, அதுக்கப்புறம் அதிர்ச்சி அருண், பரத், இவங்க 4 பேரை தவிர மற்ற கோமாளிகளை அவ்வளோக்கா சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு லான்ச்சிங் எபிசோடு தான். அதே டைமில் இந்த லான்ச்சிங் எபிசோட்லேயே ஒரு செஃப் ஆஃப் த வீக் கொடுத்துருக்குறாங்க. அந்த செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தத்தா தாங்க. பிக் பாஸ் சீசன் 2ல் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஐஸ்வர்யா தத்தா தான் இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 9 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்டஸ்டன்ஸும் யார் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்திங்கன்னா 3 பேராக பிரித்து அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு ஆள் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு செஃப்பு தான், ஹோட்டலில் இருக்கிற ஒரு முக்கியமான செஃப்பு தான். ஸோ அவங்க லீடர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா சமைக்கும் பொழுது ஒரு 3 நிமிஷம் விடுவாங்க. அந்த 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது லான்ச்சிங் எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.